வசியம் செய்யறதுக்கும் செய்வினைக்கும் இந்த மண் உதவுமா? அது உண்மைதானா? படைச்சதுல பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த பஞ்சலோகம் பஞ்சபூதம்னு சொல்றாங்க? நீர், நெருப்பு, வானம், பூமி, காற்று. இந்த 5ல் முக்கியமானது ஒன்று மண். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சது இறைவனாக இருந்தாலும், ஆனால் இங்கே காக்கிறது பூமாதேவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனைத்தும் சுமையும் இதில் தான் இருக்குது. நீங்கள் தாம்பரத்தில் வீடு இருக்கீங்க, ஆனால் வண்டலூரில் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க. சென்னை பெரம்பூரில் ஒரு வீடு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா டி நகரில் இடத்த வாங்குறீங்க. ஏன் இவ்வளோ மண் விட்டு அந்த இடத்த மண் நீங்கள் வாங்குறீங்க? இதுக்கு ரீசன் அந்த மண்ணில் தான் உங்களுக்கான ஒரு நிச்சயிக்கப்பட்டது தான் அந்த மண். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய பேர் சொல்றாங்க குருஜி, இந்த வசியம் பண்றதுக்கு மண் தேவை, காலடி மண் கண்டிப்பா அவசியம் அப்படின்னு. நீங்க கூட நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கீங்க, மண் வேணும், முடி வேணும், உடை வேணும் அப்படின்னு நிறையா. இதுல இந்த மண் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் ஆன்மீகத்துல. இப்ப குலதெய்வ கோவில் மண், பிடி மண், இல்ல சாபம் விடுறதுக்கு கூட பிடி சாபம், அந்த மண் சாபம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வசியம் செய்யறதுக்கும் செய்வினைக்கும் இந்த மண் உதவுமா? அது உண்மைதானா? இறைவன் படைச்சதுல பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த பஞ்சலோகம் பஞ்சபூதம்னு சொல்றாங்க? நீர், நெருப்பு, வானம், பூமி, காற்று. இந்த 5ல் முக்கியமானது ஒன்று மண். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சது இறைவனாக இருந்தாலும், ஆனால் இங்கே காக்கிறது பூமாதேவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனைத்தும் சுமையும் இதில் தான் இருக்குது. கட்டுற குடிசை வீடுலேருந்து கட்டுற 100 மடங்கு மாடி வரையும் இந்த மண் தான் தாங்குது. அப்போ அந்த மண்ணுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும்? ஒன்று. செகண்ட், நீங்கள் தாம்பரத்தில் வீடு இருக்கீங்க, ஆனால் வண்டலூரில் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க. சென்னை பெரம்பூரில் ஒரு வீடு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா டி நகரில் இடத்த வாங்குறீங்க. ஏன் இவ்வளோ மண் விட்டு அந்த இடத்த மண் நீங்கள் வாங்குறீங்க? இதுக்கு ரீசன் என்ன? அந்த மண் தான் உங்களுக்கு இழுப்புத்தன்மை. அந்த மண்ணில் தான் உங்களுக்கான ஒரு நிச்சயிக்கப்பட்டது தான் அந்த மண். வார்த்தை புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஏன் அதே லைனில் பாருங்கள், எக்ஸாம்பிள் இப்போ லேஅவுட் போடுவாங்க, ஒரு 20 லேஅவுட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 20 ரேட்டில் உங்களுக்குன்னு ஒரு டக்குனு பார்த்தோன்னே எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மண்ணுக்கு இழுப்புத்தன்மை. அதுதான் அந்த மண். அந்த மண்ணுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு லிங்க் கூட இருக்கு. எர்த்து பாசிட்டிவிட்டி அதுதான்மா சொன்ன. பஞ்சலோகத்தை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மண்ணு முக்கியம். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் சடலம் உங்களுக்கு மொத்தத்தையும் உருகி ஒன்றுமே நம்ம எலும்பா போடுறதே மண்ணு தான். அதே மண்ணில் காய் காய்ச்சி பழமாக்கி சாப்பிட்றதும் அதே மண்ணு தான். புழுவாக்கி புழுவை மீனை பிடிக்கிறதும் அதே மண்ணில் தான். புரியுதுங்களா? படைச்சது இதுதான், பிறக்கிறதும் மண்ணில் தான், முடிகிறதும் மண்ணு தான். சிம்பிள். அப்போ அந்த மண்ணுக்கு எவ்வளோ தன்மை இருக்குது. அப்போ அதில் வசியம் செய்ய இயலுமானா 100% இயலும். அப்படின்னா முடியுமானா முடியும். ஏன்னா வசியமும் செய்ய முடியும், மண்ணு வச்சு செய்வினையும் செய்ய முடியும், மண்ணு வச்சு ஏவலும் அனுப்ப முடியும். ஆனால் இந்த செய்வினை ஏவலாம் இந்த மாலிக் குருஜிக்கிட்ட அலோடு இல்லை. நல்ல விஷயத்துக்கு வாங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அந்த இதை நம்ம கான்செப்ட். ஸோ இதை வச்சுட்டு எதுக்கு வசியம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாப்பா லவ் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்போ நான் அவங்களை வர வைக்கணும். அப்போ என்ன எடுக்கிறேன்னா, அவங்களோட துணி எடுத்துக்கிறேன், அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், முடிஞ்சால் அவங்க தலை முடி எடுத்துக்கிறேன். எந்த வீட்டிலேருந்து போனாலும் அந்த வீட்டு வாசல்லேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் அவங்க 1 லட்சம் தடவை நடந்திருப்பாங்க. ஆமாம், நிச்சயமாக. செப்பல் போட்டு நடந்திருக்கலாம், செப்பல் போடாமல் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட பாசிட்டிவிட்டி அந்த மண்ணில் இருக்கும். அந்த மண் தன்மை. அந்த மண்ணை எடுத்து நான் பூஜை பண்ணுறதில்ல, சில மண்ணை எடுத்து அந்த 2மே எடுத்து சில இடத்துல சில குடுவையில் போட்டு, குடுவைனா பானையில் போட்டு அதை அடைச்சி ஒரு சொம்பில் அடைச்சி அவங்க வீட்டிலே புதைக்க சொல்லுவேன். இல்லைன்னா வேறு இடத்துல புதைப்பேன். அது எங்கே புதைக்கிறோமோ அந்த மண் எடுத்து பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த வீட்டு விட்டு போன பொண்ணு திருப்பி அதே இடத்துக்கு வரும். இதுதான் வசியம். அதே மண்ணை தான் ஒரு மண்ணை எடுத்து ஒருத்தனை மண் எடுத்து ஒன்றுமே இல்லாமல் கூட பைத்தியக்காரனாக கூடலாம், பித்து பிடிக்க வைக்கலாம், செய்வினை கூட செய்யலாம். வசியமும் செய்ய முடியும், செய்வினையும் செய்ய முடியும். ஒரு காலடி மண் எடுத்தான். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல வீடே அவன் கட்டக்கூடாது, அவன் இடத்துல வசிக்கவே கூடாது, அந்த பூமியில் அவன் இருக்கவே கூடாதுன்னு அதே மண்ணை எடுத்து வேலைப்பாடு செஞ்சு பொருள் புதைச்சா அங்கே ஒரு புல்லு கூட உருவாகாது, வீடு கூட கட்ட முடியாது, கடைக்கால் கூட போட முடியாது, ரூஃபே மூட முடியாது. அந்த மாதிரியும் பண்ணலாம். மண்ணை வச்சு மாந்திரிக வேலையில்
நிறைய பண்ணலாம். புரியுதுங்களா? மண்ணை வச்சு வசியம்ன்றது ஃபஸ்ட்டு. நம்ம நல்ல விஷயத்துக்கும் மண்ணை பயன்படுத்தலாம். ஒரு லக்ஷ்மி வரத்துக்கும் மண்ணை பயன்படுத்தலாம். ஒரு வீட்டுக்குள்ளே தெய்வம் வரும், எப்படி வரும்? வாசலில் மண் எடுத்து உரு ஏற்றி வேலைப்பாடு பண்ணி கொடுத்து திருப்பி அங்கே புதைக்க சொன்னோன்னா அப்போ அந்த வீடை தேடி லக்ஷ்மி வரும். மண்ணில் அவ்வளோ இருக்குது. ஸோ மண் சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க மக்கள். நீங்கள் நினைப்பீங்க நான் காலடி மண் வச்சா பண்ண முடியுமா? காலடி மண் போட்டால் ஆதி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் அள்ளி தூவி போட்டாலே வம்சமே விருத்திக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. இது பொய் கிடையாது, 100% உண்மை. ஒரு பெண்ணு அடிவேர்லேருந்து கருவிலேருந்து மனம் உருகி மண் எடுத்து தூவணும்னு வச்சிங்களேன், மண்ணோடு மண்ணாக பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது நடக்கும். ஆனால் எல்லா டைமும் நடக்குமான்னு நடக்காது. அவனுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி சாபிச்சாங்கன்னா அப்படியே நடக்கும். அந்த மண்ணுக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் மண்ணுன்றது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உங்கள் மண் காலடி மாதிரி யாருன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு வேண்டாதவன் வேண்டப்பட்டவன் ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி என்ன எடுத்தாங்கன்னா உடனே தட்டி விட்டு அதை அழிச்சிருங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்காதீங்க, அந்த இடத்த விட்டுறாதீங்க. இப்போ மனைவி எடுக்கிறா அம்மா எடுக்கிறேன்னா உங்கள் வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்க நல்ல விஷயத்துக்கு தான் எடுப்பான். உங்களை சுற்றி அதே ஏன் இப்போ சுற்றி போகிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? மண்ணு தான். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ மண்ணுக்கு தன்மை இருக்குது பாருங்கள். அதனால் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மண்ணுன்றது மாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரு பொருள். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர். மண்ணை வச்சு எவ்வளோ விஷயம் பண்ணலாம். செய்வினையிலேருந்து ஒருத்தரை மீட்டெடுக்கிறதுக்கும் அந்த மண் பயன்படுது, கண் திருஷ்டியிலேருந்து வெளியில் வரத்துக்கும் மண் பயன்படுது, வசியத்துலேருந்து ஒரு பொண்ணை ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கும் ஒரு மண் பயன்படுது. அப்படின்னா மண்ணின் மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.